கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது. அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாரம் ஞாயிற்றுக்கிழமை அரசியல் பழகுவோம் நிகழ்வு போட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த வாரம் நம்ம அரசியல் பழகுவோம் நிகழ்வை எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா, நாடாளுமன்றத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, நீதிமன்றங்கள் என்னென்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, தேர்தல் ஆணையம் தரப்பா என்னென்ன நடக்க போகுது, இதை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். ஜூலை 21 அன்றைக்கு திடீர் ராஜினாமா செய்திருந்தார். அந்த திடீர் ராஜினாமாக்கு அப்புறம் எப்ப துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்து செப்டம்பர் 9 துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்த போறதா அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலானது 17வது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையாவது அதாவது இந்தியா கூட்டணி சார்பாக கபில் சிபல் அவர்கள் போட்டியிட போவதா தகவல் தெரிவித்திருந்தோம். நிச்சயமாக கபில் சிபல் அவர்கள் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி தேர்தல் ஆணையத்தின் தரப்பாக நடக்கக்கூடிய மோசடிகள்லாம் தட்டி கேட்பாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறாரு. வழக்கறிஞரா இருந்து நல்ல தீர்ப்புகள் பெறுவதற்கு அவருடைய வாதங்கள்லாம் வைத்திருக்கிறாரு. அந்த வாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு விழிப்புணர்வா அமையும்னு நம்ம பார்க்கலாம். சரி, இந்த தேர்தல் எப்படி நடக்க போகுது, எந்தெந்த தேதியில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது ஆகஸ்ட் 7 தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வெளியாகும்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 21 வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. ஆகஸ்ட் 22 வேட்புமனு தாக்கல் செய்ததை பரிசீலனை பண்ணுவாங்களாம். ஆகஸ்ட் 25 வேட்புமனு தாக்கல் செய்தது திரும்ப பெறுவாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 9 தான் வாக்குப்பதிவு நடைபெறுவதா சொல்லியிருக்கிறாங்க. முடிந்தா செப்டம்பர் 9 வாக்கு எண்ணிக்கையும் நடத்தி ரிசல்ட் வர்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா செப்டம்பர் 9 துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடக்க போகுதுன்னு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிட்டாங்க. ஆனா இந்தியா கூட்டணி சார்பாக கபில் சிபல் அவர்கள் போட்டியிடுறாரு. எல்லாருமே அவரை நம்ம வாழ்த்துவோம், அவர் நிச்சயமாக வெற்றி பெறட்டும்னு. பாஜக கூட்டணி சார்பாக நிதிஷ்குமார் அவர்கள் நிக்க போறதா சொல்றாங்க. நிதிஷ்குமாரை ஏன் நிக்க வைக்கிறாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். அவருக்கு வயசாயிடுச்சு, எல்லாம் மறக்குது. பீகார்ல இருந்து ஒரு மனிதரை நம்ம துணை குடியரசுத் தலைவரா ஆக்கணும்னா பீகாருக்கு பெருமை சேரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பாஜக தரப்பினர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் யார் வெற்றி பெற போறார், இந்தியா கூட்டணிக்கு அது சாதகமா அமையுமா, இல்ல பாஜக கூட்டணியிலிருந்தே மறுபடியும் வருவாங்களா, அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது இந்த வாரத்துல துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா நடந்திருக்கு. அந்த தேர்தல் எப்போ வரும்னு எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த தேர்தல் தேர்வையும் அது அறிவிச்சாச்சு. சரி, அடுத்த நியூஸ் என்னன்னா, நீதிமன்றத்துடைய அதிரடியான தீர்ப்புகள்லாம் பத்தி பார்ப்போம். இந்த வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கும் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கும் நடந்த விஷயம். ஏன்னா GR சுவாமிநாதன் சாதி மதம் பார்த்து தீர்ப்பு தராருன்னு சொல்லிட்டு வாஞ்சிநாதன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கே கடிதத்தை எழுதிட்டாரு. அந்த கடிதம் எப்படியே வெளியே கசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் அதாவது வாஞ்சிநாதன் அவர்களுடைய அமர்வே கிடையாது. ஆனா வேணும்னே நீதிபதி சுவாமிநாதன் அவங்களை கூப்பிட்டா அந்த அமர்வுல எப்படி நீ என்னை இப்படி கேட்கலாம், நீங்க ஒரு கோலா அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனத்தை எல்லாம் வைத்திருந்தாங்க. ஆனா நீதிபதி சுவாமிநாதன் வாஞ்சிநாதனை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை எடுத்தது மிகவும் சட்ட விரோதமானதுன்னு எல்லாருமே வாஞ்சிநாதன் அவர்களுக்கு தான் ஆதரவா போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப வாஞ்சிநாதன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நான் உங்களை நம்பி ஒரு விஷயத்த கடிதமா எழுதி அனுப்புறேன்னா அது எப்படி கசிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகார் விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் இதுல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நியூஸ் என்னன்னா, பிஜேபியோட அமைச்சர் விஜய் ஷா அவர்கள் பேசினது சட்ட விரோதமானது. அதாவது பஹல்காம்ல தாக்குதல் நடத்தினாங்க. அடுத்து நம்ம இந்திய ராணுவ படை சார்பா ஆபரேஷன் சிந்தூர் நடத்தணும். அதுல மிக முக்கிய பொறுப்புல இருந்தவங்க தான் சோஃபியா குரேஷி, அதாவது இந்திய ராணுவ அதிகாரி. அவங்கள தீவிரவாதிகள் தங்கச்சின்னு அப்பட்டமா சொல்லியிருந்தாரு இந்த பிஜேபி மினிஸ்டர். இததான் அங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் சுவோமோட்டாவை வழக்கு பதிவு பண்ணி இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனா இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல
நம்ம விஜய் ஷா அவர்கள் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குலயுமே நீதிபதி பாக்சி அவர்களும் சூரியகாந்த் அவர்களும் இதை விசாரணையை எடுத்து நடத்தினாங்க. அந்த விசாரணையில அவங்க தெரிவிச்சது என்னன்னா, நீங்க சொன்னதுனால நாடே வெட்கப்படுது. ஒரு இந்திய ராணுவ அதிகாரி நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத நல்லிணக்கத்துக்கு பிளவு ஏற்படுத்துற மாதிரியான பேச்சுகள்லாம் நீதிமன்றம் ஒருபோதுமே அனுமதிக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீதிமன்ற தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கியமானது. இந்த கருத்து உரிமை இருக்குன்ட்டு எதை வேணா பேச முடியாது. ராணுவ அதிகாரியை பத்தி அவதூறா பேசுனதுனாலதான் இந்த மாதிரி நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம். அவங்க முன்னிணைப்போட உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ்ல தலையிட்டது பெரும்பாலும் மக்களால வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்து மிக முக்கியமான நியூஸ் என்னன்னா, நாடாளுமன்றத்துல நடந்ததுதான். அதாவது மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எம்பிகள் வந்து வச்சு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்ட சொல்லியிருந்தாங்க. எதுக்கு? பகல்காம் தாக்குதல். அதை கூட்டல. அதுக்கப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர் இப்ப நடந்துட்டு வருது. இதுல எம்பிகள் எல்லாருமே வச்சு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ராகுல் காந்தி அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பாஜக அரசாங்கத்தோட பதிலே சொல்ல முடியல. தொடர்ந்து மௌனம் காத்துட்டு வராங்க. நாடாளுமன்றத்திலுமே பதில் சொல்ல முடியல. என்னன்னா, பகல்காம் தாக்குதல் நடத்தினாங்க. அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பல விஷயங்கள் நல்லா சொன்னாரு. ஆனா பகல்காம் தாக்குதலுக்கு மிக முக்கிய அடிப்படை காரணமே அந்த தீவிரவாதிகள் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க, நம்மளுடைய இந்தியாவுடைய பாதுகாப்பு என்னாச்சு, உள்துறை அமைச்சகம் என்னாச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படை கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. தீவிரவாதிகள் வந்து இங்க தாக்கப்பட்டாங்களா, கொல்லப்பட்ட குடும்பங்கள்லாம் நீங்க போய் சந்திச்சீங்களா, அவங்களுக்கு எல்லாம் நிவாரண தொகை தந்தீங்களா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதாவது ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல அவர் கர்ச்சித்து கொண்டு இருக்கிறார். இந்தியாவோட தேசிய பிரச்சனைகள் குறித்து பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனா இந்த கேள்விகள்லாம் கேட்டு முடிஞ்சு அவருடைய உரை வீச்சுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுடைய பிரதமரே நாடாளுமன்றத்துக்கு கூட என்ட்ரி ஆகுறாரு. இது எப்பேற்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது பாருங்க. அதுக்கப்புறம் எம்பி கனிமொழி அவர்களும் பல விஷயங்களை முன்வைத்திருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் ஆக்கிரமிப்புக்கு மிக முக்கிய காரணமே நேரு அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எம்பி கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்க எல்லா பிரச்சனையும் எல்லா தப்புக்குமே நேரு மேல குறை சொல்லாதீங்க, நீங்க அப்படியே வரலாறையே திரிக்க பாக்குறீங்க. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நேரு அவர்களுடைய வரலாறும் அம்பேத்கர் அண்ணல் அறிஞர் அண்ணா வரலாறு அவங்களாம் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு தெரியும், நீங்க எது சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழர்களும் தமிழ்நாடும் வந்து தேச விரோதமான செயல்களில் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கு தேச உணர்வே இல்லைங்கிற மாதிரியான துணியில அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாங்களாமா. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவங்களோட பெருமையெல்லாம் பேசுறதுக்கு எங்க ஊருக்கு வந்திருந்தீங்களே, எவ்வளோ தேசபக்தி முடிஞ்சவங்க, எவ்வளோ தேசபக்தி உடையவர்கள்னு அந்த வரலாறு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, கற்றுக்கொண்டிருப்பீர்கள், அந்த பாடத்தை கற்றிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எம்பி அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இருந்த போதிலும் இதே மாதிரி பல விஷயங்களை ஆபரேஷன் சிந்தூரை வந்து ராஜராஜ சோழன் அந்த போரை வைத்து ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க. அதுக்குதான் எம்பி வெங்கடேசன் அவர்கள் ஒரு கணிசமான ஒரு காட்டத்தை தெரிவிச்சார். நீங்க ஆபரேஷன் சிந்தூரை இதுக்கு ஈக்குவலா பேசுனீங்களே, பிரதமர் மோடி அவர்களுடைய பெருமைகளை இது கூட பேசுனீங்களே, ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் அந்த போரை நடத்தி அந்த போரை நிறுத்தினவர் வேற யாரோ அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான போரை நிறுத்தினதுதான் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இன்னுமே ட்ரம்ப் சொல்றது பொய்யினே இவர் வாயிலிருந்து வரலையே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எம்பி வெங்கடேசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரிதான் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா ஒரு எக்ஸ் தளத்துல கூட ட்ரம்ப் அவர்கள் சொல்றது பொய் அப்படின்னு ஏன் உங்களால சொல்ல முடியல அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லையா, நாடாளுமன்றத்துக்கு வந்து அவர் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பல கேள்விகளை முன்வைத்து கொண்டேதான் இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து பாஜக அரசாங்கம் அவங்களுடைய பதிலாக வெறுமனே மௌனமாகத்தான் இருக்கிறது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அடுத்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கே ஷாக் கொடுக்கிற மாதிரி, மோடி அவர்களுக்கே ஷாக் கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, மோடி அவர்கள் என்னோட நண்பனாக இருந்தாலும் சரி, வணிகத்துல நம்பகத்தன்மையா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 1ல இருந்து 25% வரிய அதிகரிச்சுட்டாங்க. ஏன்னா ரஷ்யா கிட்ட தான் நம்ம வந்து எரிபொருள் வாங்கிட்டு இருக்கிறோம், ஆயுதங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம், அது கம்மி விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள், அதாவது கைபேசி ஏற்றுமதி செய்யறோம், ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி செய்யறோம்,
தங்க நகை ஆபரணங்கள் ஏற்றுமதி செய்யறோம், இந்த மாதிரி உதிரி பாகங்களை ஏற்றுமதி செய்யறோம். அதுக்கு 25% வரியை போட்டாங்க. இதனால இந்தியாவுக்கே பேர் ஆபத்துல முடியும்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கைபேசி உற்பத்தி துறையில கிட்டத்தட்ட 44% நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி ஏற்றுமதி செய்யும் போதே இந்த கூடுதலா 25% வரி போட்டதுனால அங்க அந்த பொருளோட விலையெல்லாம் அதிகமாகும். அங்க போன் வாங்காம போகலாம். இதனால நமக்கு உற்பத்தி செய்யறதுல பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் ஜவுளித்துறையிலும் இங்கிருந்தே ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த பொருள் விலைகள்லாம் அதிகரிச்சிருச்சுன்னா அங்க வாங்க முடியாது. ஜவுளித்துறையிலே திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடுலாம் இருக்கு. அங்க ஜவுளித்துறையில இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கெல்லாம் இது பெருமனே இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இந்த 25% வரி விதிப்பால இந்தியாவுக்கே வேலை வாய்ப்புகள் போகக்கூடியது இருக்கு, உற்பத்தி திறன்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இததான் ராகுல் காந்தி கேள்வி கேட்கிறாரு. வெளிநாட்டுக்கு போய் வெளியுறவு கொள்கையை மேம்படுத்துற அங்க இருக்கிற வளங்கள்லாம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொன்னாரு மோடி அவர்கள். இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு? அமெரிக்காவை சேர்ந்த சொந்த நண்பரே இப்படி கையை விரிச்ச மாதிரி 25% வரி போட்டாரே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் முன்வைத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் சிந்தித்து செயல்படணும். என்னதான் இருந்தாலும் எல்லாரும் இதை விழிப்புணர்வா ஏற்படுத்தி நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னா இங்க உற்பத்தி செய்து இங்கேயே நம்ம வித்துக்கிட்டாதான், விற்பனை செய்தாதான் இன்னும் பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வரதா சொன்னாங்க. ஆனா மேக் இன் அசம்பிளா மாறிடுச்சுன்னு தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில் நடக்கூடிய பாஜக அரசாங்கம் என்னென்னலாம் செய்தோ அத்தனை குற்றங்களையுமே வெட்ட வெளிச்சம் காட்டிட்டு இருக்கிறாரு. அப்படியாகதான் தேர்தல் ஆணையத்திலையும் பல மோசடிகள். தேர்தல் ஆணையம் பாஜகவோட பொம்மையா செயல்படுது, கைப்பாவையா செயல்படுதுன்னு பல விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய கட்சி கூட்டத்துல நடந்ததுல என்கிட்ட 100% ஆதாரம் இருக்கு. அத மக்கள் மத்தியில நான் ப்ரூஃப் பண்ண போறேன். பாஜக அரசாங்கத்தை கடுமையா விமர்சிக்கும் விதத்திலையும் அவர்கிட்ட இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் விமர்சிக்கிறாரு. ஆதாரத்தை வைக்காம விமர்சனம் செய்யல. அதனால தேர்தல் ஆணையம் அடுத்து எந்தெந்த மோசடியில ஈடுபட்டாலும் சரி, அடுத்து வரக்கூடிய பீகார்ல நடக்கூடிய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுமே மோசடி தான் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. இதனால அடுத்து தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில தான் தேர்தல் நடக்க போகுதுன்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த செய்திகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் பழகுவோம் நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.